சுஜாதாவினுடைய கதையில் தேவகி என்று ஒரு பெண். அவர் இதை எழுதி என்ன 30 வருஷமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். தேவகி லேடிஸ் ஹாஸ்டலில் தன்னுடைய அறையை உள்ளே கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு தன்னுடைய சாரி, ஏன்னா அப்போ எல்லாருமே சாரி தான் கட்டினாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி, தன்னுடைய சாரியை மண்ணெண்ணெயில் நனைத்து பக்கத்தில் ஒரு மேட்ச் பாக்ஸை வச்சு தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். இப்படி தான் கதை ஆரம்பிக்கிறது. சுஜாதாவுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஆரம்பிக்கிற போதே நம்மளை கன்னத்தில் அடித்து எழுந்து உட்கார வைக்கும் கதை. அப்போ ஒருத்தர் அந்த ரூம் வாசலில் நின்னார். அவரை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார், கொஞ்சம் தாத்தா மாதிரி இருக்கார், ஆனால் பழைய கால தாத்தா மாதிரி இருக்கார். அவர் அந்த கதவை இழுத்து பார்த்தாரு, தள்ளி பார்த்தாரு, சுத்தமுத்தும் பார்த்தாரு. திடீர்னு ஒரு காரியம் செஞ்சார். அப்படியே புகை போல் ஊடுருவி ரூம்குள்ளே போயிட்டார். புகை போல் ஊடுருவி அறைக்குள்ளே போயிட்டார். இவன் தற்கொலை செஞ்சுட்டு இருக்கா. என்னம்மா செய்கிற, நிறுத்துமா. உடனே நான் கதவை தாப்பா போட்டு நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, அதான் முதல் கேள்வி கேட்குறா. அது இருக்கட்டும், நீ என்ன செஞ்சிட்ருக்க, பார்த்தா தெரியலையா, நான் சாக போகிறேன். ஏன் சாக போகிறேன், அதை விடுங்க, நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, நீங்கள் யார்? நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட, இருந்தாலும் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்திரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவன். நான் எங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் லீவு. நீங்கள் போய் பூலோகத்தில் ஏதாவது ஒரு நல்ல செயல் செஞ்சுட்டு வரலான்னு எங்களுக்கெல்லாம் லீவ் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி எனக்கு லீவ் கொடுத்தாங்களா, நான் வந்தேன், பார்த்தா நீ இது செஞ்சுக்கிட்டு இருக்க. சார் உங்களை நம்பலாமான்னு தெரியலையே, மெட்ராஸில் சாமியார்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்களே இப்போ அப்படின்னு அவள் சொல்கிறா. இருந்தாலும் உங்களை பார்த்தா எங்கள் தாத்தா மாதிரி இருக்குது. சரி நீ எதுக்காக தற்கொலை செய்கிற, அது என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க சார். யார் ஏமாத்துறாங்க, மூர்த்தி கடங்காரன் இருக்கானே அவன் தான் என்னை ஏமாத்தினான். இங்கே யாராவது மூர்த்தி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சுஜாதா எழுதின பேர் அது. மூர்த்தி கடங்காரன் தான் என்னை ஏமாத்தினான். என்ன பண்ண, நான் பாட்டுக்கு இருந்தேன் சார், பஸ் ஸ்டாப்பில் இருந்து சந்தோஷமாக பட்டாம்பூச்சி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு சிறுகடிச்சு பறந்துட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாப்பில் தான் அவனை பார்த்தேன். வாட்சை கட்டி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு டைம் என்னன்னு கேட்டான் சார். டைம் சொன்னேன். அதுக்கப்புறம் உன் பேர் என்னன்னா தேவகின்னு சொன்னேன். உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், மூர்த்தின்னா. உங்கள் பையன் நான் தூக்கிக்கிறேன்னு பையன் தூக்கிக்கிட்டு வந்தேன். அப்போ தான் சார் ஆரம்பிச்சது. எங்கே போனாலும் இருப்பான் சார், கதவை திறந்தான் இருப்பான், பாண்டி பஜாருக்கு போனால் இருப்பான், சத்தியம் தேட்டருக்கு போனால் இருப்பான், எந்த இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் பாழா போன காதல் எல்லாம் போச்சு சார், எல்லாம் பறி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை வேறு வந்துருச்சு. அப்போ போய் தேடினா அவன் இருக்கிற இடத்துல இங்கே மூர்த்தின்னு யாருமே இல்லைன்றாங்க. அவன் ஒரு இடத்துல வேலை செய்கிறதா சொன்னான். அங்கே போய் கேட்டால் அப்படி ஒரு பேரில் ஒரு ஆளே இங்கே இல்லைன்றாங்க. எல்லாம் போய் சார் என்னை ஏமாற்றிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 1000 ரூபாய் கேட்குறாங்க. எங்கள் அம்மா வேறு எப்படி பணம் அனுப்ப போகிறேன், தினம் லெட்ரு போடுது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்னு என்கிட்ட கடைசியாக இருந்த ரூபாயில் மண்ணெண்ணெய் வாங்கி ரூமில் சாகிறதா முடிவு பண்ணிட்டேன். அவர் சொன்னார், இதை பாருமா, இதுக்கெல்லாம் சாகாத, எனக்கு சில பவர்ஸ் இருக்குது, உனக்கு ஒரு வரம் தரேன், நீ ஏதாவது ஒரு வரம் கேளு. 300 ரூபாய் வேணும்னு கேட்காது, 1000 ரூபாய் கடன் கேட்காது, நல்ல வரமாக ஒன்று கேளு. அவள் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறா. நான் 6 மாதம் முன்னாடி இருந்த மாதிரி என்னை மாற்றிடுங்க சார், இப்படி ஒன்று நடந்ததே எனக்கு நினைவில் இருக்கக்கூடாது. அப்படி மாற்ற முடியுமா உங்களால்? நல்ல புத்திசாலி பொண்ணு நீ, கரெக்டாக கேட்டிருக்கேன். மூர்த்தியின் மனம் மாறி அவர் என்னையே காதலிக்க, இந்த மாதிரி அச்சு பிச்சு வரலாம் கேட்காம நல்ல வரம் கேட்டிருக்கேன். நடந்ததெல்லாம் மறந்துடணும்னு கேட்டுட்டல, இந்த வரம் உனக்கு கொடுத்துட்டேன், சந்தோஷமாக இருன்னு சொல்லி அதே மாதிரி புகை போல் ஊடுருவி வெளில போயிட்டார். யார்? நம்ம தேவர். அப்புறம் 2 நாள் கழித்து பர்மிஷன் போட்டு அவர் பார்த்தேன். ஏன்னா பார்க்கணும்ல, ஒரு பிள்ளைக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கோம். பர்மிஷன் போட்டு பார்த்தாரு. அவர் பார்க்குறாரு, தேவகி உண்மையிலே இப்போ பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கா. அப்படியே சிறகடிச்சிட்டு அவளுக்கு இருந்த அந்த சோர்வு அதெல்லாம் இல்லை. பழைய அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அது சந்தோஷமாக இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா அப்படின்றதுக்குள்ள பக்கத்தில் அந்த கடங்காரன், உங்கள் பேர் என்ன? என் பேர் தேவகி. உங்கள் பேர்? என் பேர் மூர்த்தி. வாட்சை கைட்டு பையில் போட்டு டைம் என்ன மேடம்னு கேட்குறான். மே கேரி யுவர் பேக்ஸ்ன்றான். ஓகேன்னு இவ கொடுக்குறா. உபதேவர் தலையில் அடித்து கொண்டு முதலில் என் வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று கிளம்பி போனார். இதுதான் சுஜாதா எழுதின கதை. வார்த்தைக்கு வார்த்தை இதான் கதை. நீங்கள் போய் தேடி பார்த்துக்கலாம். ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கதையை படித்த உடனே நமக்கு சிரிப்பு வரும். எப்படிலாம் யோசிக்கிறார் பாரு. இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. அது என் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இறந்த காலமே வேண்டாம் என்று நினைப்பவர்கள் எதிர்காலத்தை சந்திக்கவே முடியாது.
If you forget history, you will be condemned to repeat it என்று அதைத்தான் சொன்னார்கள். உங்களுடைய இறந்த காலத்தில் தோல்விகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், எது இருந்தாலும் இல்ல சிறுமைகள் இருக்கலாம், ரொம்ப ரொம்ப வறுமையான குடும்பத்தில் ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட், எது இருந்தாலும் அதை அப்படியே மறந்துட்டு எதிர்காலத்துக்கு போகணும்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. ஏனென்றால் எதிர்காலம் என்பது நாளை இந்த மரத்தின் கிளையில் மலரப்போகிற மலர். அந்த மலர் எப்படி இருக்கும் என்பதை மண்ணில் புதைந்திருக்கிற வேர் மாத்திரமே தீர்மானிக்க முடியும். அதுதான் இறந்த காலம். உங்கள் இறந்த காலத்தை நீங்கள் மறந்துவிட்டு அல்லது அதிலிருந்து உங்களை கத்தரித்து கொண்டு புது எதிர்காலத்தை ஒரு நாளும் உங்களால் படைத்து விட முடியாது. அதனால் கலீல் கிப்ரான் சொன்னார், வேர் என்பது புகழை வெறுத்த பூ என்று சொன்னார். நான் இன்னொரு தடவை சொல்றேன். கலீல் கிப்ரான் சொன்னார், வேர் என்பது புகழை வெறுத்த பூ. அப்ப வேறு மலர் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே மரம் தான், நீ மாற முடியாது. அதனால இறந்த காலத்தினுடைய பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நீ கிளைகளை பரப்பலாமே தவிர இறந்த காலத்தை மறந்தால் அந்த தவறுகளை நீ திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பாய் என்ற பெரிய பாடம். இது எழுத்தாளரினுடைய வெற்றியா படித்தவர்களினுடைய வெற்றியா? அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போவேணும். சுஜாதா இதெல்லாம் நினைச்ச எனக்கு தெரியாது, எனக்கு இதுதான் கிடைச்சது, எனக்கு இந்த செய்தி தான் அதுல இருந்து கிடைச்சது. என் இறந்த காலத்தில் எவ்வளவு அழுக்குகள் இருந்தாலும் எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் அதில் பெற்ற பாடங்களை வைத்து கொண்டுதான் என்னுடைய எதிர்காலத்தை நான் அணுக முடியும். இது தனி மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, சமூகங்களுக்கும் இதுதான் நீதி, தேசங்களுக்கும் இதுதான் நீதி. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு இறந்த காலம் இருந்தது. இட் மே பி a bad past, ஆனால் அதை நீ எடுத்துக்கிட்டு தான் நல்ல வருங்காலத்துக்கு போக முடியுமே தவிர அதை கத்தரிச்சுக்கிட்டு நீ போயிட முடியாது. ராஜா அது உன் கூடவே வரும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை, உன் கூட தான் அது வரும். இந்த பாடத்தை நானே தனியாக என் அனுபவத்தினால் கற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் என்னுடைய 16 வயதிலேயே இது எனக்கு கிடைத்தது என்றால் அப்ப எனக்கு அனுபவங்கள் கிடையாது. ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்த ஒரு எழுத்தாளனுடைய அபாரமான எழுத்தினால் இந்த பாடம் அப்பவே எனக்கு கிடைச்சதுன்னா வாழ்க்கையும் வாசிப்பும் இணைந்து பயணம் செய்வதனால் இதுதான் கிடைக்கும். எனக்கு சொல்ல நிறைய உதாரணம் இருக்கு, ஆனால் நேரம் கம்மியா இருக்கு, அதனால நம்ம வேகமா போகலாம். ரெண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள்ன்ற கதை. பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள் நீங்கள் ஒருவேளை படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல போகிறது ரொம்ப சின்ன போர்ஷன் தான். கதாநாயகி ஸ்வப்னா கதியே இல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கா. ஆனால் நிறைய ஆசைகள். ஒரு 16 வயசு பிடிக்க எப்படிலாம் ஆசை இருக்கும்? முதல்ல நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த வயதிலேயே வர்ற மாதிரி யாராவது ஆண் நம்மளை பார்க்க மாட்டானான்னு ஆசை வரும். நீ அழகா இருக்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆண் தன்ட்ட சொல்ல மாட்டானான்னு ஏக்கமா இருக்கும். இதெல்லாம் 16 வயசுல வரும். ஆனா இப்படிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு போய் சொல்ற மாதிரி ஒரு அம்மா இருந்தா அந்த 16 வயசு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அநேகமா அப்படி அமையாது. தொடப்பக்கட்டை பிஞ்சிரு, நாயே கொன்றுவேன். கஷ்டப்பட்டு உனக்கு நாங்கள் சம்பாதிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா எவனாவது ஒருத்த வந்து நீ அழகா இருக்கன்னு சொல்லணுமா, கொன்றுவேன். இப்படி சொன்னா என்ன செய்யறதுன்றதுக்காக சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஏற்கனவே ஒரு கமிட்டட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இப்போ அட்லீஸ்ட் எங்கள் ஊர்ல எல்லாம் 90s கிட்ஸு கல்யாணமே ஆகாது சார். உங்கள் ஊரில்? எல்லா ஊர்லேயுமா? என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், எல்லா அந்த மேட்ரிமனி எல்லாத்துலேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். 17 மேட்ரிமனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். எல்லாத்துலேயும் அதே ப்ரொஃபைல் தான் மேடம் திரும்ப திரும்ப வருதுன்றான். சரி இப்போ விட்டு தொலை, யாரையா லவ் பண்ணலாம் இல்லை நீ அப்படின்னு நான் சொல்லலை, அவங்க அம்மாவே சொல்லுது. நான் எப்படி சொல்கிறது? அவன் அம்மாவே சொல்லுதியா, வயசாகிறது கழுதையாட்டம் 30 வயசாகுது, யாரையா லவ் பண்ணி தொலைச்சா என்ன? அம்மா சொல்லுது.
அவ சொல்றா, இதை நீ எனக்கு 18 வயசுல சொல்லியிருக்கணும். 30 வயசுல சொன்னா எந்த பொண்ணை கேட்டாலும் ப்ரோ ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோங்குது. வார்த்தை என்ன? ப்ரோ. ப்ரோ ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோ. அப்புறம் இனிமே பிறந்து தான் வளரணும். இனிமே அந்த வயசு அப்படி. அந்த வயசுல மனசுல நினைச்சதை பேசுறதுக்கு ஒரு துணை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவனும் அதே உளச்சிக்கல்ல தான் இருப்பான். அவன் உனக்கு ஒரு சொல்யூஷன் கூட, அந்த பொண்ணு உன்னை பார்க்குதுடா, மாப்பிள்ள டே உன்னை பார்க்குதுடா, உன்னை தாண்டா பார்க்குது, சிரிக்குதுடா. அந்த பிள்ளை யாரை வாட்ச்மேன் பார்த்தா கூட சிரிக்குது. பற்ற வைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த சமயத்தில் உதவ முடியாது. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மிகவும் குறைபாடானவை. அந்த வாழ்க்கை இது அப்படித்தான்டா இருக்கும். 16 வயசு கண்ணுமா அப்படிதான் இருக்கும், எனக்கு அப்படிதான் இருந்ததுன்னு சொல்ற ஒரு அம்மாவோ ஒரு சித்தியோ ஒரு அத்தையோ இருந்தால் அந்த அந்த வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸ்வப்னாக்கு கிடைக்கல. நான் அவங்க அம்மாவில் பத்ரகாளி வச்சா அவ்வளோதான். ஏன்னா வறுமை குடும்பத்தில், வேற எதுக்குமே நேரம் இல்லாத குடும்பம். ஸ்வப்னா என்ன செய்கிறா, ஒரு 2 முறை 2 ஆண்கள்கிட்ட ஏமாந்து போகிறா. அதில் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. 2 ஆண்களிடம் 2 முறையும் ஏமாந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு பொழைச்சி ஒரு வேலைக்கு போய் கதாநாயகனான தியாகுவை கல்யாணம் பண்ணிக்கிறான். தியாகுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். தியாகுவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்வப்னாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவன் சொல்கிறான், எல்லாமே உனக்கு லைஃப்பில் இப்போ இருக்குது, ஆனால் நீ சந்தோஷமாக இல்லை. ஏன்? என்னால் அந்த அவமானத்தை மறக்க முடியலன்றா. என்னால் அந்த அவமானத்தை மறக்க முடியல. ஏய் ஸ்வப்னா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 16 வயசில் 18 வயசில் 19 வயசில் இருந்தது. இப்போ உனக்கே 27 வயசாச்சு, பிள்ளை பிறந்தாச்சு, இன்னும் ஏன் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன்? சந்தோஷமா இரு. முடியல தியாகு, மனசுக்குள்ள அவமானம் வந்து என்னை தூங்க விடாம செய்து, அவன் பேசின வார்த்தை, அவன் சொன்னது, நான் செஞ்சது இவ்வளவு கேவலமா போச்சேன்ற எண்ணத்தை என்னால் சப்ரஸ் பண்ண முடியல அப்படின்னு ஸ்வப்னா சொன்ன. இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதா? ஆணால கூட அந்த மாதிரி வெளியில வர முடியாது, பெண்ணால சுத்தமா வெளியில வர முடியாது. தமிழ் எனக்கு சொல்ல முடியாதனால நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ட்ரௌமா நெவர் லீவ்ஸ் த ட்ரௌமடைஸ்ட். ட்ரௌமா நெவர் லீவ்ஸ் த ட்ரௌமடைஸ்ட். இட் ஸ்லீப்ஸ் பிசைட்ஸ் ஹர். இட் வேக்ஸ் அப் இன் த மார்னிங் பிஃபோர் ஹர். இட் crawls into her heart through the holes that it has created in her body. It appears before her in the most embarrassing moments. It snarls at her in the form of every person that she sees. நான் இப்போ ஸ்வப்னாவை பற்றி தான் பேசுகிறேன். ஆனால் நான் இப்போ மணிப்பூரில் இருக்கிற அந்த 2 பெண்களை பற்றி சேர்த்து கூட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சம்பவம் நடந்தாச்சு, வீடியோ வந்தாச்சு, இன்னும் நிறைய விசாரணைகள், சார்ஜ் ஷீட்ஸ் A1 A2 A3 A4 A100 மட்டும் போடுவாங்க. அக்யூஸ்ட் 1 அக்யூஸ்ட் 2 அக்யூஸ்ட் 3. மறைவான கோர்ட் சேம்பர்ஸ்ல விசாரணைகள் நடக்கும். நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ஆர்வமுள்ள பத்திரிகையாளர்கள் போய் கேள்விகள் கேட்பாங்க. But the trauma will never leave the traumatized. It will sleep beside the person who's the victim. எப்ப அந்த ட்ரௌமா அவங்கள விட்டு போகும் தெரியுமா? அவ எந்திரிச்சு நின்று என்னைக்கு ஆடை இல்லாமல் அவள் நடத்தப்பட்ட அதே தெருவில் அவள் திரும்ப நடக்கிறாளோ அன்றைக்குத்தான் அந்த ட்ரௌமாவே அவளை பார்த்து பயந்து போயிடும். என்றைக்கு ஒரு மறைவான கோர்ட் ரூம்ல விசாரணை நடத்தின போது இதை நிகழ்த்தி காட்டிய முன் அணியில் இருந்த அந்த 4 அல்லது 5 வாலிபர்களை நேருக்கு நேர் கண் கொண்டு அவள் பார்த்து, அவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லாதது போல நடந்து கடந்து செல்கிறாளோ, only that day her trauma will leave her. கடவுளினுடைய ஆசீர்வாதம் இருந்த அந்த பெண் தனக்கு ஒரு பேரக்குழந்தையை பெறுகிற வயது வரை வாழ்ந்தால் அந்த பேரக்குழந்தையிடம் அவள் சொல்லக்கூடும் ஒரு நாள், என்ன, உன் கண்ணு முன்னாடி எந்த பெண்ணுக்கு ஒரு அவமானம் இழைக்கப்பட்டாலும் அந்த பெண்
வேறு கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்ணா இருந்தாலும் கூட இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற தைரியம் உனக்கு வேண்டும் என்று சொல்லி அவள் பேர குழந்தைகளை வளர்த்தால், that day her trauma will leave her. ஆனா அது மட்டும் அந்த ட்ரௌமா கூடவே தான் இருக்கும். அவளுக்கு 50 வயசானாலும் 60 வயசானாலும் 70 வயசானாலும் ஒவ்வொரு நாளும் அவள் கூடவே தான் அது இருக்கும். அவளை பார்க்கிற ஒவ்வொருவரின் பார்வையிலும் அது புதிதாக பிறந்து எழுந்து வரும். திரும்ப ஸ்வப்னாக்கு வரலாம். ஸ்வப்னா இதை தியாகுட்ட சொன்ன தியாகு சொன்னா, ஸ்வப்னா, வாழ்க்கை அவமானங்களின் மூலம் சில பாடங்களை உனக்கு சொல்லித் தருகிறது. வாழ்க்கை வலிக்க வலிக்க பாடம் நடத்துகிற ஒரு ஆசிரியன். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாறாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று குலசேகர ஆழ்வார் பாடல் எழுதுகின்றார். அந்த காலத்தில் அனஸ்தீஷியா கிடையாது, அறுவை சிகிச்சை உண்டு. அனஸ்தீஷியாவில் எப்படி அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க? அப்படித்தான் நல்ல முழு நினைப்போடு இருக்கும்போது தான் அறுவை சிகிச்சை நடக்கும். எப்படி? கத்தியை நெருப்பில் சுட்டு, அவன் கையில் ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாளை எடுத்து நெருப்பில் சுட்டு அந்த கட்டியை அப்படியே சலக்குன்னு அறுத்து எறிவார் அந்த மருத்துவர். எப்படி வலிக்கும்ல! காலில் குத்தி இருக்கிற சின்ன முள்ளை எடுக்கிறதுக்கே நம்ம என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுது. நம்ம பிள்ளைங்க வீட்டு டிவியெல்லாம் உடைச்சிடுறோம். ஏன்னா இவன் காலில் முள்ளு குத்தி இருக்குது, பாட்டியை வெளியில் எடுத்தாலும். ஆனால் நினைவோடு இருக்கும்போது வாளால் அறுத்து சுட்ட மருத்துவனை நோயாளி அடிக்க வேணாம், நாசமாக போகிறவனு ஏற்கனவே நான் கட்டியோடு இருக்கேன், நீ வாளால் அதை கட் பண்ணுற, அதையும் அந்த வாழை சுட்டு வேற கட் பண்ணுற, நீ இவன் மருத்துவன் 4 அடி வைக்க வேணாம். ஆனால் இவன் மருத்துவனை கட்டி பிடிச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்கிறான். ஏன்? இவனுடைய நோயை அவன் நீக்கி இருக்கிறான். அப்படி நீக்கும்போது வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும், உயிரை போய் கவ்வுகிற அளவு அது வலிக்கும். ஆனாலும் அப்படி செய்கிற மருத்துவனை நோயாளி காதலிப்பது போல ஸ்வப்னா, வாழ்க்கை என்ற மருத்துவனை நீ காதலிக்க வேண்டும். வலிக்க 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 உனக்குள்ளே இருக்கிற கட்டிகளை அகற்றத்தான் உனக்கு அவமானங்கள் வருகிறது. வாழ்க்கையை காதலிக்க பயின்றுகொள் ஸ்வப்னா என்று தியாகு சொல்லுவதாக பாலகுமாரன் எழுதின போது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அவமானம்னு எதுவுமே கிடையாது, எதுவும் கிடையாது. என்ன அவமானம்? என்ன அவமானம்? இந்த பொண்ணு சொல்லுது, என்னோட ஃபோட்டோவை அவன் மார்க் பண்ணி போட்டுட்டான், வெளியில் தலை காட்ட முடியல. தலை காட்டு, வெளியில் போ, தலையை குனிஞ்சிக்கிட்டு இல்லை, நல்லா நிமிந்துக்கிட்டு நேரப்போ. அவமானப்பட வேண்டிய அவனை தவிர நீ இல்லடா கண்ணு. என்ன அவமானம்? அவமானம் என்ன களிமண்ணா முழுங்க முடியாதா? தண்ணியை குடிங்க, எல்லாத்தையும் முழுங்கலாம், எல்லாத்தையும் முழுங்கலாம். வாழ்க்கை அவ்வளவு பெருசு. ஒரு 15 வருஷம் கழிச்சு அவனே எதிரில் வந்தால் கூட இந்த லூஸு தானே என் படத்தில் அன்றைக்கி ஓகே ஐம் கெட்டிங் பிஸின்னு போயிடுவேன். நீ அவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப. இன்றைக்கி ஜெயமோகன் எழுதிய கன்னியாகுமரியில் அதுதான் நடந்தது. ஜெயமோகன் எழுதிய கன்னியாகுமரி இந்த படியில் ஏறுபவர்கள் நின்று நிதானித்து படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம். டீனேஜில் ஒருத்தனை நம்பி காதலிச்சு அவனோட கன்னியாகுமரிக்கு ஹோட்டலில் ரூம் போடுற அளவு போயிட்டா அந்த பொண்ணு. தமிழ் பண்பாடு என்னன்னு அப்படித்தான் இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கங்க, தப்பு தான், ஆனால் செய்யறாங்க. ஹோட்டலில் ரூம் போடுற அளவு போயிடுச்சு. அந்த ஹோட்டல் ரொம்ப மோசமான ஹோட்டல், கோட் அண்ட் கோட். இப்படி நிறைய பேர் வந்தாலேயே அவங்களே சில பேருக்கு தகவல் கொடுத்துருவாங்க. தகவல் கொடுத்த ஆட்கள் உள்ளே வந்து அந்த பையன் பெரும்பாலும் 18 வயசு 19 வயசு அப்படின்னு ஓடிடுவான். அப்படி தான் இருப்பான் அவன். உன்னை நான் காப்பாற்றுவேன் போட்டானோ ஓடிடுவான். அந்த பெண்ணை ரேப் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இது வந்து அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு நடந்துருது. அதுக்கு பிறகு அந்த பையனால் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணவே முடியல.
ஏன்னா அவனுடைய பலவீனமும் அந்த இடத்திலே அவன் செயலற்று நின்ற நிலையும் அவனை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறது. இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில வரதுக்கு அவன் என்ன டெக்னிக்கை அடாப்ட் பண்ணனா, இந்த பொண்ணே மோசமானவன் அதனால தான் இது நடந்ததுன்னு இவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இவன் கெஞ்சரா, அழறா, கண்ணீர் விடுறா, காலில் விழுந்து பார்க்குறா, அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் சரி விடுறான்னு சொல்லிட்டு அவள் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவள் படிப்பை முடிக்கிறா. அவளுக்கு யூஎஸில் ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது, அங்கே போகிற பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆயிடுறா. 15 வருஷம் கழிச்சு ஹாலிடேக்கு வர்றபோது அவனை எதிரிலேயே பார்க்குறா. அவளுக்கு ஒரு அவமானமும் இல்லை. ஏய் நீ தானா, எப்படி இருக்க, கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ வெரி குட், ஐ ஆம் பிஸின்னு போயிடுறான். எனக்கு கன்னியாகுமரியில் ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். நம்ம ஒரு காலத்தில் இந்த அவமானம் என்னை தின்று விடும்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு 15 வருஷம் கழிச்சு நீங்கள் திரும்பி பார்த்தா கண்ணுக்கே தெரியாது. இப்படி ஒன்று நடந்துதான் என் வாழ்க்கையில். யா ஐ திங்க் இட் ஹேப்பன்ட், அவ்வளோதான். அதனால் இந்த அவமானத்துக்காக தொங்குறேன், அந்த அவமானத்துக்காக ட்ரெயினில் விழுறேன், இதை விட சில்லி எதுவுமே இருக்க முடியாது. ஏன்? வாழ்க்கை என்ற மகத்தான பயணத்தில் எந்த அவமானமும் விழுங்கக்கூடியது தான். இதுதான் பாலகுமாரன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். 7:31. இன்னும் எவ்வளோ நேரம் பேசலாம்? நீங்களே எவ்வளோ நேரம் இருப்பீங்க? இதுதான் எழுத்தாளர்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது. இதுதான் புத்தகம். வாசிப்பும் வாழ்க்கையும் இணைந்து பயணம் செய்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடியது இதுதான். இது நாவல்கள்ல இருந்து தான் கிடைக்கணும், சிறுகதைகள்ல அதெல்லாம் ஒரு கண்டிஷனும் கிடையாது. உங்க மனசு எங்க நிக்குதோ அதுதான். ஒரு சின்னஞ்சிறு கவிதையிலிருந்து இது உங்களுக்கு கிடைக்கலாம். சின்னஞ்சிறு கவிதையிலிருந்து, வண்ணதாசனுடைய கவிதை என்று நினைக்கிறேன். அப்போதுதான் அந்த பூ மரத்திலிருந்து கீழே விழுந்திருந்தது. ரொம்ப எளிமையான கவிதை தான். இந்த கவிதை புரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்போதுதான் அந்த பூ மரத்திலிருந்து கீழே விழுந்திருந்தது. நேரம் எடுத்துக்கொண்டு சரியாக அமர்ந்து கொண்டது. பூ விழுந்துருச்சு, கொஞ்சம் அப்படி அப்படி போய் நேரம் எடுத்துக்கிட்டு சரியாக ஒரு பொசிஷனில் கீழே உட்கார்ந்திருக்கிறது. விழுந்து விட்ட கிளையை அது ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. மலர்ந்து இருந்த போது இருந்த பெருமையோ, கீழே விழுந்த பிறகு இருந்த தளர்ச்சியோ அதற்கு சிறிதும் இல்லை. தன் மீது ஏறி கடந்து சென்ற 8 பூச்சியை அது பார்க்கவும் இல்லை. அது தரையை நோக்கி அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல என்று கவிதையை முடிக்கிறார் வண்ணதாஸ். இந்த கவிதை நமக்கு புரியுதா? ஒரு பொசிஷன்லேருந்து நம்மளை இறக்கிட்டாங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம்? வேற எந்த பொசிஷனையும் விடுங்க, பெரிய பெரிய அதிகாரம், பதவி, அமைச்சர்கள் பதவி, அதிகாரிகள் அதெல்லாம் விடுங்க. வீட்டில் சமையல் ரூம் நான் தான் அப்படின்னே ஒரு பொண்ணு நினச்சிக்கிட்டு 40 வருஷம் வாழ்ந்துட்டா. கல்யாணம் பண்ணி மருமகள் வந்த உடனே எனக்கும் அவருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் நானே செஞ்சுக்கிறேன் அத்தை அப்படின்னு உடனே இவளுக்குள்ள பொங்கி பொங்கி வருது. என்ன செய்ய போகிற? நான் பார்த்துக்கிறேன் அத்தை. இல்லை என்ன செய்ய போகிறேன்னு கேட்டேன். அவர் ஏதோ ஆம்லெட் கேட்டார், நான் செய்கிறேன். அவனுக்கு ஆம்லெட் எப்படி செய்யணும்னு உனக்கு தெரியுமா? ஆம்லெட் கழுதல என்னத்தை எல்லாமே ஒரே மாதிரி செய்யணும். அவனுக்கு ஆம்லெட் செய்யறதுக்கு இந்த அம்மா ஒரு ரெசிபி வச்சிருக்கு. அதை அப்படி போட்டு அதை கட 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 நாடு. நான் எப்படி பண்ணாலுமே அவருக்கு பிடிக்கும் அத்தங்குது. இந்த அம்மாவுக்கு பொங்கி வருது. இந்த நாசமாக போகிற நாய் எனக்கு எவ்வளோ கரெக்ஷன் சொல்லுவான், இன்னைக்கு எதுவுமே சொல்லவா. பக்கத்தில் அந்த அவங்களோட வீட்டுக்காரர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ நீ என்ன பெரிய கலெக்டர் வேலையில் இருந்தால் உன் கிரீடம் இறங்கிச்சு. நேத்திக்கு மட்டும் நீ தானே கம்ப்ளைண்ட் பண்ண, இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் எனக்கு தான் வச்சிருக்கா, நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா? தினம் ஆம்லெட் போடுறதுக்கு வேற ஆள் கிடையாது அவங்களுக்கு. இன்னைக்கு ஒருத்தி ஆம்லெட் போடுன்றா, தாயே எனக்கும் சேர்த்து போட்டு கூட நீயே சொல்ல மாட்டேங்கிற. ஏனென்றால் சமையலறை ஒரு கிரீடம் என்று நினைக்கின்ற ஒரு சமூகத்தினுடைய அந்த பார்வை, அந்த கேள்வி அதுதான் அவக்குள்ள இருக்கு.
இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அம்பை எழுதியிருப்பார் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்று ஒரு சிறுகதை. அந்த ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலியில் ராஜஸ்தானி ஃபேமிலியில் நடக்கிற கதை. அந்த படி தீதின்னு ஒருத்தி இருப்பா. படி தீதினா பெரிய அக்கா. பெரிய அக்கா ஒருத்தி தான் அந்த குடும்பத்தையே தாங்குறான். குடும்பத்தையே தாங்கிறதுன்னா என்ன? காலையில் எந்திரிச்சு டீ போடுறதுலேருந்து இரவு சாப்பாட்டுக்கு பிறகு சமையல் அறையை கழுவி அடுப்பை மூழ்கி அதன் மேலே ஒரு கோலம் போடுற வர ஒரு வேலையை செய்யறதுனால அந்த வீட்டை தான் தாங்குவதாக அவள் நினைத்து கொண்டிருக்கிறார். அம்பை எழுதுகிறார், காலையில் எந்திரிச்ச உடனே தீவிரமாக அந்த வீட்டில் இருக்கிற 4 பெண்கள் கூடி பேசுகிறாங்க. தீவிரமான டிஸ்கஷன். ஆனால் பறக்கிறது விவாதம். எதை பற்றி நினைக்கிறீங்க? 24 எலெக்ஷன் என்ன ஆகுன்றதை பற்றி. தக்காளி விலை குறையுமா குறையாதான்? வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அடுத்த முடிவு என்ன எடுக்க போகிறது? சிறு தொழில் செய்பவர்களுக்கு என்ன? ஒரு புண்ணாகும் கிடையாது. காலையில் லஞ்சுக்கு என்ன செய்யுது? வெண்டைக்காய் பொரியல் செய்யாமா? சீச்சி, சின்னவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கத்திரிக்காய் பொரியல் செய்யலாமா? ஐயோ, உங்கள் வீட்டுக்காரர் அதை ஒத்துக்கவே மாட்டார். உலகை புரட்டி போடுகிற முடிவுகள். கத்திரிக்காயா வெண்டைக்காவா, பூசணிக்காயா அவரைக்காயா, எவ்வளவு முக்கியமான முடிவுகள். மூளையினுடைய இழுப்பறைகள் எல்லாவற்றிலும் மஞ்சப்பொடி, காராப்பொடி, தனியா பொடி, மசாலா பொடி மாத்திரமே அடைந்து கிடந்திருக்கிறது என்று அம்பை எழுதுகிறார். அந்த கதாநாயகி தன்னுடைய மாமியார், அவங்க தான் மாமியார் தான் படி தீதி. அந்த மாதிரி உடம்பு சரியில்லை, படுத்துருது. படுத்தா அதுக்கு பொறுக்க முடியல. சமையல் ரூமில் அதை செய்ய இதை செய்ய. ஐயோ, நான் இல்லாதப்போ சமையல் ரூமை எல்லாரும் கவுத்துருவாங்களே. ஒன்றுமே கவுறாதுங்க. நாம் இல்லாட்டா இந்த இடம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம்ல, அதை விட பைத்தியக்காரத்தனை எதுவுமே கிடையாது. நான் மட்டும் போயிட்டேன்னா இந்த ஆஃபீஸே தலைக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா நடக்கும். ஃபேர்வெல் அன்னைக்கு மாலையை போட்டு வீடு மட்டும் ஏன் கொண்டு விட்டுட்டு போகிறான்? ஃபேர்வெல் அன்னைக்கு மாலையை போட்டு வீடு மட்டும் ஏன் கொண்டு விட்டுட்டு போகிறான்? திரும்ப இந்த நாய் வந்துருன்ற ஒரே காரணத்துக்கு. நான் தான் எல்லாவற்றையும் ஒன்றும் கிடையாது. வீட்லேயே அப்படித்தான். ஐயோ, என் பையனுக்கு அயன் பண்ண கூட தெரியும், அயன் பண்ணாமல் கசக்கியே போட்டுட்டு போகிறோம். Nobody is indispensable. That's it. இயற்கையினுடைய குரூரமான விதி. இயற்கையினுடைய எல்லா விதிகளுமே குரூரமானவை என்று ஜெயமோகன் எழுதுகிறார்.